மாண்புமிகு மனிதன் சேனல்லேருந்து குபேந்திரன் பேசுகிறேன். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, நறுக்கி நாட்டாமல் கிடச்சிச்சின்னா அது நினைக்கடெல்லாம் சுடுகாடாக இருக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதுபோல் அமெரிக்காவில் ஒரு புறம்போக்கு பெற்ற பிரசிடெண்ட் ஆகிருக்கு. அது என்ன பண்ணுதுன்னு அதுக்கு தெரிஞ்சு செய்தால் அல்லது ஊரை ஏமாற்றத்துக்காக ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்குதான்னு தெரியல. அந்த புறம்போக்கு பண்ணியிருக்க வேலை என்னென்னா, கடந்த பிப்ரவரி மாதம் 28 மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு நாட்டை அட்டாக் பண்ணுறதுக்கு 2 சனியனுங்க சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தானுங்க. இன்னைய வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் பல நாடுகளுக்கு பின்னேற்றத்தை கொடுத்துட்டானுங்க. இங்கே வரத்துக்கு முன்னாடி இந்த புறம்போக்கு மனஸ்தான் அந்த வெனிசுலாங்கிற ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே உள்ள ஆயில் வளத்தை கொள்ளடிக்கிறதுக்கான செட்டப் பண்ணி வச்சுட்டு, அந்த ஆயிலை எப்படி ஏற்றி விலை வைக்கலாம், அந்த ஆயிலை வச்சு எப்படி காசு பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டு திட்டம் போட்டு அவனுங்க இறங்குனது தான். இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சுமூகமாக இங்கே வியாபாரம் நடந்துகிட்டு இருந்த இந்த இடத்துல இங்கே ஆசியாவில் இருக்க ஒரு நாட்டை அவன் நியூக்ளியர் வச்சுருக்கிறீங்க, உங்களை அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லி செய்கிறான். உண்மையிலே இந்த புறம்போக்குக்கு அறிவு இருந்துச்சுன்னா சவுத் கொரியா பக்கத்தில் இருக்கிற நார்த் கொரியான்னு ஒரு ஜிங்பிங் ஜங் ஒருத்தாக்குறான். அவன் எங்கிட்ட வாடா மாப்பிள்ளான்னு கூப்பிட்றான். அணுகுண்டை வச்சுக்கிட்டு 6 மாதத்துக்கு 6 அணுகுண்டை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டான் இந்த புறம்போக்கு. அவனை விட்டுட்டு இங்கே அப்பாவியாக இருக்கிற இந்த மக்களை அடித்து கொள்கிறான். அப்படியே அவன் அணுகுண்டு வச்சுருந்தா கூட அது பேச்சுவார்த்தை மூலம் பேசி தீர்த்து தானே முடிவு பண்ணணும். இந்த ஒரு நாய், இந்த 2 நாய்ங்க சேர்ந்து இந்த ஒரு நாட்டை அட்டாக் பண்ணுறதுனால மொத்த ஏஷியாவும் பாதிக்கப்படுது, இந்தியாவும் சேர்த்து தான். இந்தியாவில் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க மட்டும் இல்லை, இங்கே மத்திய கிழக்கு நாடுகளில் எத்தனையோ கனவுகளை சாதிச்சிட்ருக்காங்க. இந்த நாட்டோட வருமானம் போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த புறம்போக்கு தான். நார்மலாக போயிட்டு இருந்த ஒரு லைஃப்பை இவன் பிரச்சனையை பண்ணி விட்டுட்டு இவன் என்ன சொல்கிறான், இப்போ இன்றைக்கி ட்வீட் என்ன போட்டிருக்கான் அந்த புறம்போக்குன்னா, ஆல் ஆஃப் தோஸ் கண்ட்ரிஸ் கேன் கெட் ஃபியூல் பிகாஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் ஹோமஸ்ங்கிறாங்க. நீங்கள் யாருமே அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோமஸ் வழியாக நீங்கள் ஆயிலை எடுக்கிறது ரொம்ப சிரமம். லைக் யுனைடெட் கிங்டம், அந்த யுனைடெட் கிங்டம்னா லண்டன் தான். அந்த லண்டன் என்ன சொல்கிறான், கூப்பிட்ருக்குறான், வாடா துணைக்கு நம்ம அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கைப்பற்றுவோம், இவன் அடித்து காலி பண்ணிட்டுன்னு சொல்லி கூப்பிட்றான். இவன் திருடுறதுக்கு கூட துணைக்கு ஆள் சேர்த்துக்கிறான். அவன் என்ன சொல்லியிருக்கான், அவன் ஆல்ரெடி உலகமாக திருடன் தான் யுனைடெட் கிங்டம். அவனும் பெரிய யோக்கியம் கிடையாது. உலகத்தையே திருடி கொள்ளை அடித்து வச்சுட்டு இப்போ உட்காந்துட்டு நல்லமாக நடிச்சிட்டு இருக்கிற ஒரு போர்வையில் இருக்கிறவன் தான் யுனைடெட் கிங்டம். அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, நான் வரல, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவன் ஒதுங்கிக்கிட்டான். ஸோ அவன் ஒதுங்கினதுனால இப்போ என்ன சொல்கிறானுங்க, இந்த பிரச்சனையில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்கிறேன். யார், இந்த மானஸ்தான் சொல்கிறான். நம்பர் 1 ஐடியா என்ன சொல்கிறான்னா, எங்கிட்ட ஆயில் வாங்கன்றான். ஏன்டா அவன் கம்மியான விலைக்கு ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க. $40 கூவி விற்றுட்டு இருந்தான். இந்த பாதிக்கப்பட்ட அந்த நியூக்ளியர் வச்சுருக்குன்னு சொல்ல அந்த நாடு $40 கூவி விற்றுட்டுருக்கான். சைனா வாங்கி அடுத்த 5 வருஷத்துக்கு தேவையான ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டான். இந்தியா மாதிரி முட்டாள் பசங்க தான் இதை எப்படி தீர்மானம் பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு நம்ம சைனாவையும் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவையும் ஜாலராக போட்டுக்கிட்டு மற்றவனையும் ஜாலராக போட்டு நம்ம மக்களை கொடுமைப்படுத்திட்டுருக்குறோம். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் பண்ணுற ஒரு அட்டகாசம் இந்திய மக்கள் பாதிக்கப்படுறாங்கங்கிறத உண்மை. சைனாவில் இருந்து எந்த பாதிப்பும் கிடையாது. அவங்க தேவையான அளவு சரியாக பண்ணிட்டாங்க. இப்போது இந்த யூஎஸ் மானஸ்தான் சொல்கிறான், எங்கிட்ட ஆயில் வாங்கிக்கிங்க, நான் நிறையா வச்சுருக்கிறேன். இவங்கிட்ட வாங்கினாலும் இன்றைக்கி ஆயில் ஒரு பேரல் $100 போயிடுச்சு. வெறும் $10 ஒர்த்து உள்ள ஒரு ஆயில் $100 விற்றுட்டுருக்கானுங்க. 120 வரைக்கும் போயிடுச்சு. அது 150 போகும், 200 போகும் சொல்கிறாங்க. எங்கே போக முடியுமோ இறைவனுக்கு தான் வெளிச்சம். எங்கிட்ட வாங்கிக்கிங்க, வி ஹவ் பிளண்ட்டின்னா அவன் நாட்டில் இல்லை, அவன் பக்கத்தில் அடித்து திருடி வச்சுருக்கான். அந்த வெடிச்சுலக நாட்டில் திருடி ஏமாற்றி அந்த நாட்டை பிடிச்சி வச்சுருக்கான். உலகமாக திருடானவன். ஊருக்கு ஒரு நாட்டாமல் இருப்பான், அந்த ஊரில் உள்ள சொத்தெல்லாம் ஆட்டையை போடுறது. அதே மாதிரி தான் அவன் உலகத்துக்கான நாட்டாமல் தான் இந்த புறம்போக்கு. இந்த புறம்போக்கு பேர் சொல்ல எனக்கு பிடிக்கல எனக்கு, சரிங்களா. 2வது நம்பர் 2 என்ன சொல்கிறான், பில்டப் சம் டிலேடு கரேஜ், கோ டு ஸ்ட்ரைட் அண்ட் டேக் இட். நீங்களே போயிட்டு நீங்கள் உட்காந்துட்டு அந்த நாட்டை நீங்கள் கெஞ்சி கூத்தாடி உங்கள் பாதுகாப்பில் நீங்கள் ஆயில் எடுத்துகிட்டு போய் சேருங்க. நாங்கள் உன்னை எவன்டா இங்கே கூப்பிட்டான் சண்டை போடுறதுக்கு, உன்னை எவன்டா ஹெல்ப் பண்ண கூப்பிட்டான், அந்த நாடு எங்கே இருக்குது, அது இங்கே ஏசியாவில் சண்டை போட்டு அந்த நாய்க்கு என்ன அருகதை இருக்குது, என்ன தைரியம் அந்த நாய். இங்கே பக்கத்தில் இருக்கிற 10 நாடுங்க சேர்ந்து நாங்கள் எங்கள் பிரச்சனை பேசி முடிச்சிடும், வெளியே போட புறம்போக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நாய் இங்கே வந்திருக்கவே மாட்டான். அங்கேருந்து அந்த மானங்கட்ட புறம்போக்கு இங்கேருந்து உட்காந்துட்டு இங்கே ஏஷியாவில் ஒரு எக்கனாமிக் கிரைஸை உருவாக்கிட்டு இங்கே ஒருத்தனுக்கு சண்டை உள்நாட்டு தகவல் மாதிரி ஆகிட்டு பல நாடுகளில் பிரச்சனை. எந்த பிரச்சனையுமே சுத்தமாக 0% தேவையில்லாது. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த வீணாக போனால் அந்த இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு தான். அவங்களுக்கு அறிவு இருக்கான்னு தெரியல. இந்த கம்யூனிட்டி உலகம் நல்லா இருக்கணும்னா அந்த ஒரு நாட்டை அழிச்சா போதும். என்னை பொறுத்த வரைக்கும் அவனை ஒரு நாட்டை அழிச்சாலே உலகம் நல்லாயிருக்கும்.
அதை விட்டுட்டு அவன் உலகத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்கலாம். அவங்ககிட்ட இருக்குது இவங்ககிட்ட இருக்குன்னா இவன்கிட்ட அணுகுண்டு இருக்குன்னா போய் உலகத்தில் எல்லோரும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசி முடிச்சுட்டு அவன்கிட்ட அணுகுண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணு, அல்லது அவனுக்கு யூரேனியம் போகிறத ஸ்டாப் பண்ணு. அது எப்படி அவன் அணுகுண்டு வந்து உன் நாட்டில் மேலே போட்டுருவான்? இப்போ நீ போட்டுட்டு இப்போ அவனை ஒன்றும் பண்ண விட்டுட்டு போனீங்கன்னா அடிப்பட்ட பம்பு சும்மா இருக்குமோ அவன் திரும்ப உனக்கு அடிச்சுட்டு தான் இருப்பான். வந்து காலங்காலமாக சண்டைங்கிறது வந்து என்றைக்குமே வந்து ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கிடையாது. இது எல்லா புறம்போக்குக்கும் தெரியும். அப்படி இருந்து ஏன் சண்டைக்கு போகிறீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் விற்கணும், உங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தை விற்கிறதுக்காக இங்கே இருக்கிற பசங்க முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக நீங்கள் எல்லோரும் முட்டாளாக்கிட்டு இருக்கானுங்க. எவனும் எதிர்த்து பேச ஆள் இல்லைன்னா நீ என்ன வேணாலும் பண்ண முடியல இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மற்ற நாடுகள் ஏஷியாவில் ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தால் தான் யூரோப்பியன்ஸும் அமெரிக்கன்ஸும் நம்மளை வந்து ஆட்டிகிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கு நமக்கு உதாரணம் மோடியும் இந்தியா பாகிஸ்தான் 2 பேரும் போட்டி போட்டு ஜாலரா போடுறாங்க அந்த பக்கம் அமெரிக்கன்ஸுக்கு. சரியா, கொஞ்சம் கூட எதிர்த்து பேச தைரியம் வச்சவங்க கேட்டால் பொருளாதாரம் என்னடா பெரிய புறம்போக்கு பொருளாதாரம் போகிறதீஸ்னாங்களா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ ஈரான் ஹேஸ் எசென்ஷியலி டிசிக்னேட்டட் இட்ஸ் ஹார்ட் டன் ஸோ கட் இப்படி சொல்லிட்டு அவர் ஆட்டி போட்டு போட்டார். இந்த ஆயில் பிரச்சனையை வச்சு கடந்த 30 நாளில் அவர் வந்து 30 மில்லியன் மேல் 30 பில்லியனோ சம்பாரிச்சிருக்கிறார். அவர் பையன் மருமகன் பொண்டாட்டி செட்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கும் 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் நிஃப்டி ஏறுதுன்னா நிஃப்டி ஏறல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த புறம்போக்குங்க தான். மேனிப்புலேட் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டை இந்தியாவில் உள்ள பைசாவில் அள்ளிட்டு போகிறாங்க. ஒன்று ஆயில் ப்ரைஸஸ்லையும் கோல்டு ப்ரைஸஸ்லையும் பெரிய மேனிப்புலேஷன் பண்ணி அதில் கோடியோட சம்பாதிக்கிறான். ட்ரம்ப்புங்கிற அந்த புறம்போக்கு வந்து ஒரு பக்கா பிஸ்னஸ்மேன். அவனுக்கு உலகம் நல்லா இருக்கிற அவசியமே இல்லை, அவன் பணக்காரனாக இருக்கணும். ஒரு பைத்தியம் பிடிச்ச புறம்போக்கு. தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நினைக்கும். அது அந்த அந்த கொள்கையில் அது அந்த மாதிரி செயல்பட்டு இருக்குது. அவன் இதுக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடனுங்கிற பக்க அரசியல்வாதி. கருணாநிதி மூலியமும் பைடன் மூலியமும் எடுத்து போட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ட்ரம்ப்புங்கிறது பக்கா வியாபாரி. ட்ரம்ப்புக்கு மூலியமும் மோடி மூலியம் எடுத்து போட்டால் ஒன்றா இருக்கும். ஆனால் ட்ரம்ப் டாமினேஷன் இருக்குங்கிறதுனால உலகத்தை ஃபுல்லாக மிரட்டிட்டு இருக்கிறாரு. மோடிக்கு டாமினேஷன் பவர் இல்லாதங்கிறதுனால இந்தியாவுக்குள்ளே மட்டும் மிரட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ 2 பேரோட புத்தி ஒரே புத்தி. இந்த மாதிரி புத்தி இருக்கிறவங்க வந்து அடுத்தவங்களை மிரட்டி ஆள் நினைக்கணும்னா உன்னை விட இழிச்சவனாக இருக்கிறவனை நீ அடிக்கிறது வந்து வீரம் கிடையாது. உனக்கு சமமானோட மோதிரம் தான் வீரம். இவனோட நோக்கமே வந்து சைனாவோட முன்னேற்றத்தை எடுக்கணும், ரஷ்யாவோட முன்னேற்றத்தை எடுக்கணும்னா நேராக ரஷ்யாவோட போகும்போது நேராக சைனா கிட்ட போகும்போது சைனா ரஷ்யாவுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்காக உக்ரைன் கூட சண்டையை மூட்டி விட்டுட்டு அது ஒரு பக்கம் ஒரு சிக்கலை ஓட்டிகிட்டு இருக்குது. இப்போது அதே ரஷ்யா சைனாவை அட்டாக் பண்ணுறதுக்காக சைனா அதிகமான ஆயில் வாங்கினான்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்தியாவோட வளர்ச்சியும் தடுக்கணுங்கிறதுல ஒரு நோக்கம் தான். இந்தியா வளர்ச்சியும் அவனுக்கு பிடிக்கல ட்ரம்ப்புக்கு. ஸோ அதனால் இந்தியாவுக்கு போகிற இந்த ஆயில் கொதிக்கிறத நிறுத்தினோம்னா எரியறதை பிடுங்கினா போதும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்ருக்கிறான் ட்ரம்ப்பு. ஸோ உலகமே ஒரு பொருளாதார சிக்கலை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இப்போ ஆரம்பித்து வைக்கிற இந்த பிரச்சனை அடுத்த 5லேருந்து 10 ஆண்டுகள் வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக் கேரிடார்ஸ் எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியல. ஒவ்வொரு நாட்டில் உள்ள அந்த ஆட்சியாளர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களும் சில புதிய கண்டுபிடிப்புகளும் தான் இதை புதிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த சூழ்நிலையில் மார்க்கெட் என்ன பண்ண போகுதுங்கிறத போய் பார்ப்போம். வாங்க உள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன். எனக்கு உண்மையிலேயே இந்த அமெரிக்க முட்டாள்கள் மேலே இருக்கிற கோவத்தை என்ன சொல்லுன்னு தெரியல. வந்து நம்மளை மாதிரி மக்கள் கோபத்தை தான் வெளிப்படுத்த முடியும். பட் எனக்கு அவங்க மேலே கோவம்லாம் அந்த மக்கள் மேலே கோபமாக இருக்க சொல்லவில்லை. அவங்களோட எண்ணத்தின் மேலே தான் கோவம். அந்த கெட்ட எண்ணத்தை தான் அழிக்கணும் முடிஞ்சு அந்த மக்களும் நல்லா இருக்கணும் தான் ஆசை எனக்கு. வந்து எந்த மக்களாக இருந்தாலும் நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். வந்து ஆனால் அவங்க எண்ணம் கெட்டதாக இருக்கும்போது அந்த கெட்ட எண்ணம் படைத்தவர்கள் அழிக்கப்பட வேண்டும் தான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ வாங்க நிஃப்டிக்குள்ளே போகலாம். நிஃப்டியோட லாஜிக் வெரி சிம்பிளுங்க. இப்போ இருக்க கண்டிஷன்ஸில் நிஃப்டி வந்துட்டு இந்த 24,000ங்கிற இந்த பாயிண்ட்டு தான். இதை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தராக மேலே போவான். அல்லது என்ன தான் அவன் தடுக்கி கீழே வந்தாலும் இது வரைக்கும் தான் இப்போ 24க்கும் 22 கடையில் தான் ஆட்டுவான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா வேறு வாய்ப்பே இல்லை இந்த உலக பிரச்சனை தீர்மானம் முடிகிற வரைக்கும். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. அதிகபட்சம் 24 தான் மேலே போவான், கீழே வந்தால் 22 தான் கீழே வருவான். இது ரெண்டையும் உடைக்காமல் இந்த 5 வருஷமோ அல்லது இந்த 10 வருஷமோ ஆட்டிகிட்டு இருக்குது வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே கிடைக்கும் போது சப்போர்ட்டில் வரும்போது நீங்கள் ஒரு ஆப்ஷனோ அல்லது ஒரு ஸ்டாக் வாங்கலாம். ரெசிஸ்டன்ஸில் வரும்போது அதை விற்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ஷார்டன் பீரியடில் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம். மற்றபடி நிஃப்டியில் இப்போ சொல்கிறதுக்கு சிறப்பான செய்தியும் இல்லை. நாளைய வியாபாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்? இப்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து ப்ளஸில் இருக்குது. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி ப்ளஸில் இருந்தாலும் நாளைக்கு காலையில் என்ன மாதிரி நடக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த தோராயமான இந்த முடிவில் பார்த்தீங்கன்னா சரிங்களா, இங்கே பாருங்கள், நாளையை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பனிங் வந்துட்டு 22,400 இதுக்கு மேலே ஓப்பனிங் ஆனு க்ரீனில் ஓப்பன் ஆனிச்சுன்னா அது ஃபர்தராக 22,700 வரைக்கும் போகும். இந்த டாப் இதையும் பிரேக் பண்ணி இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஒரு வேளை இது
இந்த 22,700க்கு மேலே நாளை ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நாலு டார்கெட் வந்துட்டு ஃபஸ்ட் டார்கெட் வந்து இங்கே பண்ணோன்னா மார்க்கெட் வந்து இங்கே தான் ஃபஸ்ட் டார்கெட், இங்கே தான் ஃபஸ்ட்டு போய் இங்கே தான் ஃபஸ்ட் சப்போர்ட் வைப்பாங்க சரிங்களா. 22,819. ஏன்னா இங்கே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்குது, ரிஜெக்ஷன் இருக்குது எப்படி வச்சுக்கலாம். இங்கே இந்த ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் இருக்குது. இங்கே 23,186 தான் அதிகபட்சம் இப்போதைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவன் அங்கே மேலே இந்த 23,186 போகணும்னா அவன் இந்த இதை தாண்டணும், எதை இந்த பாயிண்ட்டை தாண்டினா தான் அந்த பாயிண்ட்டுக்கு போக முடியும். இந்த பாயிண்ட் 24,800 தாண்டணும். 26,800 தாண்டி மேலே வைக்கும்போது 23,200 வரைக்கும் தான் போகும். ஸோ இதையும் தாண்டி மேலே போணுச்சுன்னா இந்த லெவலுக்கு வருவான். இந்த லெவலுக்கு வந்து 23,500. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 24,000 தான் நாளை ஒன் டேயில் வந்து பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த 23,186 வரைக்கும் தான் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து இதுவரை தான் போகிற சான்ஸ் இருக்குது. இங்கே போய்ட்டு திரும்ப ரிஜெக்ஷன் ஆகும். இங்கே போய்ட்டு கீழே விழுதுனா இப்போ இருக்கிறத விட எனக்கு கீழே ஜாஸ்தி, இன்னும் 400 பாயிண்ட் கீழே போகும் பார்த்துக்குங்க. எப்போதுமே என்னென்னா தொடர்ந்து மார்க்கெட்டு கீழே போயிட்டுருக்காது. தொடர்ந்து மார்க்கெட்டு கீழே போயிட்டு எல்லோரும் ஈஸியாக பணம் பண்ணிடுவாங்க. ஸோ கீழே மேலேயும் உங்களுக்கு மேலே போகுதுன்னு காமிச்சிட்டு மேலே வாங்க வச்சுட்டு கீழே இறக்கி விட்ருவான், கீழே போகுதுன்னு காமிச்சிட்டு வாங்கிட்டு மேலே இறக்கி விட்ருவான். ஸோ உங்களுடைய சைக்காலஜிக்கல் ரீட் பண்ணி உங்களை ஏமாத்துறது தான் நோக்கம். எஃப்ஐ விளையாடுதாங்க. எஃப்ஐயோட தலைவன் தான் நம்ம டொனால்டு ட்ரம்ப், நம்ம மனஸ்தன் சரிங்களா. ஸோ அவர் அழகாக பிஸ்னஸ் மேனிபுலேஷன் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ நாளைய மார்க்கெட்டு தெளிவாக பார்த்துக்குங்க. எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். 22,700க்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 23,186 தான் உங்களுக்கு டார்கெட். இம்மீடியட்டாக ஃபாஸ்ட்டு பேப்பர் கொண்டு போகிறாங்க வந்து. ஸோ ஏன்னா இப்போது அவங்க வந்துட்டு இந்த ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய அறிவு கேட்ட வரைக்கும் இப்போ இவங்களுக்கு இந்த ஷார்ட் டைமில் இவங்க எங்கே போய் நிற்பாங்கன்னா வந்துட்டு இதுதான் டார்கெட். இந்த 0.61 பாருங்கள், இதுதான் டார்கெட். இந்த 23,000 இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இங்கேருந்து மேலே கொண்டு போயிட்டு திரும்ப இன்னும் கீழே தான் அடிப்பாங்க. இந்த ட்ரெண்ட் லைனில் தான் போட்டிருக்கோம், இப்படியே தான் போகும் பாருங்கள். இதுவே மேலே போகும். ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன், இந்த லைனுக்குள்ளே தான் அவன் ஆட்டோ போடுவான். ஆனால் நம்மளை மேலே பிரேக் பண்ண மாதிரி காமிச்சிட்டு இது வரைக்கும் மேலே கொண்டு போட்டு விற்க வச்சுட்டு திரும்ப கீழே தான் வருவான். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புங்கிறதே சுத்தமாக கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அது டைமிங் ட்ராப்பு தான் வந்து. ஸோ அப் ட்ரெண்டை இருக்கவே இருக்காதுங்க. எப்போல்லாம் மேலே போயிட்டு 4 ஹவரில் 550 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணுறானோ அங்கெல்லாம் ரிஜெக்ஷன் தான் ஆகும். அங்கே ரிஜெக்ஷன் ஆகிறான்னு பார்த்துட்டு ஒரு புட் ஆப்ஷன் எடுங்க. கால் ஆப்ஷனை நீங்கள் எடுக்கலாம். கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு மொமெண்டம் இருக்கான்னு பார்த்துட்டு கால் ஆப்ஷன் எடுங்க வந்து. ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்க பயிற்சியின்படி நீங்கள் அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான அவசியம் இருக்கும். ஸோ இப்போது நிஃப்டியில் வந்துட்டு பெருசாக நமக்கு சொல்கிற மாதிரி ஒன்றும் சிறப்பு செய்திகள் இல்லை. நாளை காலையில் எப்படி ஓப்பன் ஆகுங்கிறத பொறுத்து, இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுறதை பொறுத்து நாளைக்கு நம்ம காலையில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லுவோம், அங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து குரூடாயில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம குரூடாயிலுக்கு வருவோம். குரூடாயிலை பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்துட்டு ஒரு சப்போர்ட்டில் இது பண்ணிகிட்டு இருக்கிறான் வந்து பாருங்க. இங்கே இருந்துட்டு ஒரு பெரிய புல்லிஷ் கொடுத்தான், திரும்ப கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த ஒரு ஹைக்கு நிற்கிறான். இந்த ஹை வந்து இந்த ஹை இது போகிறதுக்கான வாய்ப்பு வெகு விரைவில் இருக்குது. ஏன்னா இன்றைய நிலவரப்படி ஈவன் யூஏயிலே கூட ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 75 ரூபா 80 ரூபா ஆக்கிட்டான். இந்தியா காசுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா வரும். ஒரு லிட்டர் டீசல் 115 ரூபா வரும். இந்தியாவோட விலை அதிகமாக இருக்குது இங்கே டீசல் விலை. ஸோ உற்பத்தி ஆகிற இந்த இடத்துல இவ்வளோ விலை விற்கிதுங்கும் போது அதை வாங்கி விற்கிறோம். இன்னும் எவ்வளோ விற்பான்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்டு இன்னும் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹோமஸில் வந்து கப்பம் கட்டிட்டு தான் போகணுன்னு டைம் இருக்குது. ஸோ அதனால் இதனுடைய விலை 150லேருந்து 200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஒரு டாலரு நம்ம மானஸ்தான் அவன் வெடிசில ஆட்டையை போட்டு வச்சுருக்கிற மொத்த ஆயிலையும் விற்று முடிச்சிடுவான். அது மிரட்டி விற்றுருவான். மற்றவங்களாம் வந்து வாங்குன்னு இல்லை, நீ வாங்கலைன்னா உனக்கு டேரிஃப் போடுன்னு சொல்லிட்டு மிரட்டி மொத்தத்தையும் விற்று காசு ஆகிட்டு யூஎஸ்ஏயில் இருக்கக்கூடிய மொத்த கடனையும் அடிச்சிருவான். அங்கே இருக்கிற அந்த நல்ல மனம் படைத்தவர்கள்லாம் மற்றவங்க செத்தாலும் பிரச்சனை இல்லை, யூஎஸ்ஏ மட்டும் வாங்கன்னு நினைக்கிறாங்க. இயற்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. காலம் நிச்சயம் அவங்கள வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த காலத்தை கண்டிப்பாக அவங்கள வைக்க முடியாது. இந்த மாதிரி கொடுமை பண்ணுற எவனுமே உலகத்தில் வாழ்ந்த சரித்திரம் இல்லை. இந்த உலகம் எத்தனையோ சரித்திரர்கள் கண்டு சாஞ்சி போன சரித்திரங்கள் நிறையா இருக்குது. சொல்ல நேரம் இல்லை, அது ஒரு நாள் தனியாக பேசுவோம். அதனால் இந்த அமெரிக்காங்கிற ஒரு அடிப்படை மனித மிருகங்கள்லேருந்து அழியும் நாள் வெகு தொழில் இல்லை. இந்த மாதிரி கெட்ட புத்தி இருக்கிற வரைக்கும், கெட்ட எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க உருப்பட வாய்ப்பே இல்லை வந்து. ஸோ உலகத்தையே வந்து கெடுக்கணுங்கிற எண்ணத்தோடு செய்கிற இந்த அமெரிக்க மக்களின் மனங்களை, அமெரிக்க ஆட்சியாளர்களின் மனங்களை நிச்சயம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அதை இந்த காலம் நிச்சயம் செய்யும். இந்த காலம் செய்யலையோ அவங்க கும்பிட்ற சாமி அவனுக்கு செய்யும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த குரூட் ஆயிலோட
இந்த ரீடெஸ்ட் எடுத்துட்டான் பாருங்கள், இங்கே போயிட்டு இங்கே ரீடெஸ்ட் எடுத்துட்டான். அடுத்து இந்த டபுள் டாப்பை இங்கே பிரேக் பண்ணி மேலே போய் வச்சுட்டான்னா நான் சொன்ன நடக்கும். $200 தான் அடுத்து உங்களுக்கு. $200 அசால்ட்டாக அடிச்சிருவான். ஸோ இந்த கிராஸ் பண்ண முடியலன்னா திரும்பவும் ரிஜெக்ஷன் கீழே தான் வருவான், இங்கே தான் வருவான், இப்படி தான் போயிட்டுருப்பான். பார்த்துங்க, சைடு வேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் விஷயம் என்ன தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இது மேலே போகிறதுக்கோ, இங்கே ஸ்மூகமாக முடிஞ்சுன்னா ஒரு வேளை ஈரான் விட்டு கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக போய்க்கலாம், ஒன்றும் இந்த திறந்து விடுறேன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஓப்பனாக திறந்து விட்டாங்கன்னா இது திரும்பவும் $80 $70 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. திறந்து விடாத பட்சத்தில் மேலே தான் போகும். மேலே போச்சுன்னா அது 200 வரும். சரிங்களா, பார்த்துக்குங்க. ஸோ குருடாயில் பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேஸ்டு நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நியூஸ் எப்படி வருதோ அதுக்கு ரியாக்ட் பண்ணும். பட் அதில் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் போகணும் வரணும்னா அதில் சில ஃபண்டமெண்டல் மெத்தட் இருக்குது. அதை நான் பயிற்சி வகுப்பு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா நீங்கள் அழகாக செல்லியை ஈஸியாக தட்டலாம். அதாவது இது சைக்காலஜிக்கல் கேம் தான் அதிகம். பார்த்தீங்களா, இன்றைக்கி குருடாயில் பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா, இங்கே இருந்துட்டு மேலே போயிட்டு இங்கே வந்துட்டு மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு மேலே போயிட்டு திரும்ப கீழே தான் வந்திருக்கான். ஸோ மொத்தத்தில் சம்பாரித்த எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். பார்த்தீங்களா, இங்கே சம்பாரித்த அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டான். ஏன்னா அவன் சம்பாரித்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு கேண்டில் கொடுக்குறனால மேனிப்புலேஷன் அர்த்தம் இங்கே ஒன்றும் பெரிய குட் நியூஸ் வரல விலை குறையிறதுக்கு. சரிங்களா, இருக்கிற பேட் நியூஸில் விலை ஏற தான் செய்யணும். இந்த கேண்டில் மேலே தான் போகணும். கீழே வந்திருக்குன்னா இது ட்ராப் ஆயிருக்குன்னு அர்த்தம் இந்த ட்ராப் என்னங்கிறது நாளைக்கு தான் தெரியும். எல்லாமே அந்த அமெரிக்க மானசன் பண்ணுற வித்தைகள் ஒன்று தான் இது சரிங்களா. இதே மாதிரி தான் நேச்சுரல் கேஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த அமெரிக்க மானசன் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் அதிகமாக இருக்கும், வளரட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே யாரையும் குற்றப்படுத்துறது நோக்கம் இல்லை. அவங்கவுங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காமிச்சிட்ருக்கிறோம். ஒரு விஷயம் தப்புன்னா அது திருத்திக்க பார்க்கணும். அதாவது தவறே இல்லாத விஷயத்தை செஞ்சு தப்புன்னு சொல்லி உலகத்துக்கு ஏமாற்றிட்டு இருக்கிறது தான் முட்டாள்தனமான விஷயம். சரியா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தான் எல்லாம் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஒன்றே இந்த ஆசிய நாடுகள்லேருந்து யாரும் பாம்பை தூக்கிட்டு அமெரிக்காவில் போடல. ஆனால் தெரியுங்களா, தேவையில்லாமல் ஆசிய நாடுக்குள்ளே உள்நாட்டுக்குள்ளே ஒரு சண்டை உற்பத்தி பண்ணி இவங்களுக்குள்ள சண்டையை போட வச்சுட்டு இங்கே ஒரு கலகத்தை உண்டு பண்ணிவிட்டு அவன் கிளம்பிட்டான் மானஸ்தன். இங்கே இருக்கிறவன் தான் கஷ்டப்பட்டுருக்கிறான். ஒவ்வொரு நாளும் பயந்து இங்கே இருக்கிற மக்களை பற்றி நான் யுஏயில் இருக்கிறேன், எனக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குது, இந்த மிடில் ஈஸ்ட்டில் நடக்குதுன்னு தெரியும் எனக்கு. நான் பார்க்குறத நேராக பார்த்துட்ருக்கிறேன். ஒன்றும் சரியா, எல்லாருக்கும் பிரச்சனை விட்டுட்டு போனவன் மானஸ்தன் நல்லவனாக வாழணும்னு நினைக்கிறான். மக்களுக்குள்ளே இருக்கிற வெளியே குமுறிட்டு இருக்காங்க, யாரும் சொல்ல முடியல. ஏன்னா நாட்டாமை எதிர்த்து பேசுறதுக்கு எந்த மக்களுக்கு தைரியம் இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து எல்லோரும் சேர்ந்து நல்லா இருக்குன்னு நினச்சி வேண்டிக்குங்க. யாரும் யாரையும் அழிக்கணும், யாரையும் கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அப்படிங்களா, நமக்குள்ளே பிரச்சனை வந்தால் உட்காந்து பேசி தீர்த்துக்குவோம். சரிங்களா, ஆயுதங்கள் கண்டுபிடிக்கிறது நல்லதுக்கு பயன்படுத்தணும் ஒழிஞ்சு மனுஷனை கொல்றதுக்காக இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோடய கணிப்பு. சரியா, ஆயுத உற்பத்தி செய்கிற எந்த நாடுமே வந்த சரித்திரம் இல்லை. அமெரிக்கா அதுக்கான தண்டனையை விரைவில் அனுபவிக்குங்கிறது தான் என்னுடையது. ஸோ நாளே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைப்பை கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா Nifty பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, ஒரு 400 பாயிண்ட் கேப்பப்பில் போகும். ஸோ நாளே ட்ரேடிங்கை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் எந்த நாட்டு மக்களையும் நான் காழ்ப்புணர்ச்சி திட்டு கிடையாது. எந்த நாட்டு மக்களையும் யாருமே கொல்றதுக்கு உரிமை இல்லைங்கிறது தான் என் திடமான எண்ணம். அது யார் அந்த தப்பை செஞ்சாலும் அது தப்பு தான். மற்றபடி எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நாட்டு மேலேயோ, நாட்டு மக்கள் மேலேயோ, நாட்டு தலைவர் மேலேயோ எனக்கு கோபம் இல்லை. நான் ஏதாவது கோபமாக பேசுனேன்னா அது பெருசாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா, இந்த வீடியோவுக்காக தான் அது நிச்சயம் கோபமாக பேசினேன். ஏன்னா கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியும், ஆனால் சில நேரத்தில் கட்டுப்படுத்த முடியலன்னா அதை வெளிப்படுத்திடுவேன் நான். ஏன்னா நான் ஏன் தேவையில்லாமல் கோபத்தை வாழணும். எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், பிடிக்கலன்னா பிடிச்ச வழியை பாருங்கள். இதோட முடிச்சுக்கிறேன். இதை லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.